குட் ஈவினிங் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸல் ட்ரிக்கில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தனித்தனியாக இருக்குது. அதை ஒன்றா ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஜான் டிசம்பர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டைப் பண்ணிக்கலாம். ஜான் டிசம்பர் அப்படிங்கிற டைப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க எல்லா டேட்டாவுமே நம்ம இண்டிவிஜுவலாக டைப் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, Ctrl+E அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் எவ்வளோ டேட்டா இருந்தாலுமே அது வந்து ஃபில் ஆயிரும். இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிக். நம்ம ட்ரிக்கோட அந்த கீஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+E. ஸோ இது ரெண்டு மெத்தடில் ஜாயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கன்காட்டினேட் மெத்தட் அண்ட் அனதர் ஒன் இஸ் அண்ட் மெத்தட். கன்காட்டினேட் மெத்தட் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்காட்டினேட் மெத்தட் அப்படிங்கிறது இதில் இருக்கும். அதில் டெக்ஸ்ட் ஒன் ஜான் அந்த டிசம்பர், அது இதுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறனால கொட்டேஷன் மார்க் ஸ்பேஸ் கொட்டேஷன் மார்க் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப கமா கொடுத்து இந்த லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜான் டிசம்பர். இதுக்கு வந்து அந்த ட்ரிக் Windows+E வந்து பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கிறதுக்கு ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஒன் இஸ் அண்ட் மெத்தட். அண்ட் மெத்தட் எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சேம் லைக் இஸ் ஈக்குவல் டு ஜான், ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் நேமை செலக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அண்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறனால கமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அண்டு, அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் நேம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது ஜான் டிசம்பர் இதுலேயும் அந்த அண்டு மெத்தட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோதான் மக்களே. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் டைப் பண்ணோம். பேலன்ஸ் இருக்கிறது Ctrl+E அப்படிங்கிற ஷார்ட்கட்டு. செகண்ட் ஒன் வந்து கன்காட்டினேட் மெத்தடு. ஸோ அதில் வந்து இஸ் ஈக்குவல் டு கன்காட்டினேட்னு போட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணும்னா கொட்டேஷன் ஸ்பேஸ் கொட்டேஷன் கமா கொடுத்துட்டு அந்த லாஸ்ட் நேம் நம்ம கிளிக் பண்ணோம்னா கன்காட்டினேட் மெத்தடு. அண்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு அண்டு கொடுத்து அதுக்கப்புறம் கொட்டேஷன் ஸ்பேஸ் கொட்டேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நேம் கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து நேம்ஸ் எல்லாமே ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ மக்களே.